ஸ்மார்ட் கண்ணாடிகள் இந்திய சந்தைக்கு மீண்டும் வரத் தொடங்கியுள்ளன. ரிலையன்ஸ் ஜியோ செயற்கை நுண்ணறிவுடன் இயங்கும் கண்ணாடிகளை அறிமுகப்படுத்த உள்ளது. மெட்டா நிறுவனம் தனது ரேபான் ஸ்மார்ட் கண்ணாடிகளை இந்தியாவில் அறிமுகப்படுத்திய நிலையில், அமேசானும் தனது யார் கண்ணாடிகளை உருவாக்கி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சாதாரண கண்ணாடிகளைப் போலல்லாமல், இந்த கருவிகள் கேமராக்கள், மைக்ரோஃபோன்கள் மற்றும் திரைகளுடன் வருகின்றன. இவை கைகளில்லாத அழைப்புகள் மற்றும் நிகழ்நேர வழிசெலுத்தல் போன்ற அம்சங்களை வழங்குகின்றன. இந்த தொழில்நுட்பம் நமது அன்றாட வாழ்க்கையை மாற்றியமைக்கும் ஆற்றலை கொண்டுள்ளது. இருப்பினும், இந்த மறுவருகை தனியுரிமை, கண்காணிப்பு மற்றும் ஒழுங்குமுறை குறித்த பழைய விவாதத்தை மீண்டும் எழுப்புகிறது. ஒரு தசாப்தத்திற்கு முன்பு கூகுள் கிளாஸ் எதிர்கொண்ட அதே கேள்விகள் இப்போதும் முக்கியத்துவம் பெறுகின்றன. தொழில்நுட்ப வளர்ச்சி புதிய சவால்களை உருவாக்குகிறது. இந்த கருவிகள் தனிநபர்களின் தகவல்களை எவ்வாறு சேகரிக்கும், பயன்படுத்தும் மற்றும் பாதுகாக்கும் என்பது குறித்த கவலைகள் எழுகின்றன. சமூகத்தில் இதன் தாக்கம் என்னவாக இருக்கும் என்பது குறித்து விரிவாக ஆராய வேண்டியது அவசியம். யார் கண்ணாடிகள் மூலம் பொது இடங்களில் மக்களை பதிவு செய்ய இந்தியாவில் சட்டப்பூர்வ அனுமதி உள்ளதா என்பது ஒரு சிக்கலான கேள்வி. கண்ணாடிகள் போன்ற அணியக்கூடிய சாதனங்கள் தொடர்பான சட்டம் தெளிவற்றதாகவே உள்ளது. இது ஒரு புதிய சவாலாக உருவெடுத்துள்ளது. ட்ரெயில் பிளேசர் அட்வொகேட்ஸ் நிறுவனத்தின் பங்குதாரர் துஹின் பத்ரா கருத்துப்படி, தனிப்பட்ட பயன்பாட்டிற்கான விலக்குகள் காரணமாக சாதாரண பயனர்கள் டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டம் 1991 அல்லது டிபிடிபி சட்டத்தால் கடுமையாக கட்டுப்படுத்தப்பட மாட்டார்கள். இருப்பினும், அமேசான் அல்லது ஜியோ போன்ற தரவுகளை நிர்வகிக்கும் நிறுவனங்களுக்கு பொறுப்புக்கூறல் இருக்கலாம். பொது இடங்களில் பதிவு செய்வது பொதுவாக தனி உரிமை எதிர்பார்ப்பு குறைவு காரணமாக அனுமதிக்கப்படுகிறது. ஆனால் துன்புறுத்துதல், அவதூறு செய்தல் அல்லது கழிப்பறைகள் போன்ற அரை தனியார் இடங்களில் பயன்படுத்தப்படும் போது அது சட்டவிரோதமானது. இந்த வேறுபாட்டை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். யார் கண்ணாடிகள் மூலம் பணியாளர்களை கண்காணிப்பது இந்தியாவின் வளர்ந்து வரும் கிக் பொருளாதாரத்தில் உள்ள தொழிலாளர்களுக்கு என்ன விளைவுகளை ஏற்படுத்தும்? அடிப்படையிலான கண்காணிப்பு ஏற்கனவே ஒரு பிரச்சனையாக உள்ளது. விநியோக ஊழியர்கள், ஓட்டுநர்கள் மற்றும் கிடங்கு ஊழியர்கள் இதில் அடங்குவர். யார் கண்ணாடிகள் இந்த கண்காணிப்பின் ஊடுருவலை மேலும் அதிகரிக்கக்கூடும். இது தொழிலாளர்களின் தனியுரிமைக்கு பெரும் அச்சுறுத்தலாக அமையும். அவர்களின் ஒவ்வொரு அசைவும் கண்காணிக்கப்படலாம். வீஸ் லெகிஸ் நிறுவனத்தின் நிர்வாக பங்குதாரர் ராகுல் ஹிங்மிரே, பிளாட்ஃபார்ம் தொழிலாளர்களின் தொடர்ச்சியான யார் அடிப்படையிலான கண்காணிப்புக்கு சட்டப்பூர்வ பாதுகாப்பு இல்லை. இது கட்டுப்பாடற்ற கண்காணிப்பு மற்றும் தவறான பயன்பாடு குறித்த கவலைகளை எழுப்புகிறது என்று குறிப்பிட்டார். டிபிடிபி சட்டம் வேலைவாய்ப்பு நோக்கங்களுக்காக தரவுகளை செயலாக்க முதலாளிகளை அனுமதிப்பதால் கிக் தொழிலாளர்களுக்கான சம்மத பாதுகாப்புகள் போதுமானதாக இல்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அரசு மற்றும் நிறுவனங்களுக்கு கொள்கை ஆலோசகராக இருக்கும் சுபிமல் பட்டாச்சார்ஜி, ஒழுங்குமுறை அமைப்புகள் ஒரு முன்முயற்சி அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் என்று எச்சரித்தார். இது எதிர்கால சவால்களை எதிர்கொள்ள உதவும். டிபிடிபி சட்டம் ஒரு அடிப்படையை வழங்குகிறது, ஆனால் உயிரியல் மற்றும் நடத்தை தரவுகளை தொடர்ந்து சேகரிக்கும் எப்போதும் இயங்கும் சாதனங்களுக்கு குறிப்பிட்ட விதிகள் தேவைப்படலாம் என்று அவர் கூறினார். இந்த விதிகள் தனியுரிமையை பாதுகாக்க உதவும். இந்தியா மற்ற பிராந்தியங்களுடன் ஒப்பிடும்போது பின்தங்கியுள்ளது. அமெரிக்க சட்டங்கள் உயிரியல் பாதுகாப்பு நடவடிக்கைகளை நிறுவுகின்றன. ஐரோப்பாவின் ஜிடிபிஆர் சட்டம் வெளிப்படையான சம்மதத்தை கோருகிறது. இந்த நாடுகள் தனியுரிமைக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கின்றன. இந்தியாவின் டிபிடிபி சட்டம் குறைவான குறிப்பிட்டதாகவும் விரிவானதாகவும் உள்ளது என்று ஹிங்மிரே சுட்டிக்காட்டினார். இங்கு செயல்படும் வணிகங்களுக்கு தரவு உள்ளூர்மயமாக்கல், அனாமதேயமாக்கல் மற்றும் சம்மத அறிவிப்புகள் போன்ற புவிசார் குறிப்பிட்ட அம்சங்கள் தேவைப்படலாம். இது ஒரு முக்கியமான வேறுபாடு. ஜியோ, மெட்டா மற்றும் அமேசான் ஆகிய நிறுவனங்கள் இந்திய சந்தையை ஆராய்வதால் யார் கண்ணாடிகள் விரைவில் ஒரு யதார்த்தமாக மாறக்கூடும். ஆனால் நுகர்வோர் பயன்பாடு படிப்படியாகவே இருக்கும். நிறுவன பயன்பாட்டில் இதன் அறிமுகம் தொடங்க வாய்ப்புள்ளது. தற்போது தொழில்நுட்பம் சட்டத்தை விட வேகமாக வளர்ந்து வருகிறது.
இந்தியா கடுமையான தனியுரிமை மற்றும் கண்காணிப்பு விதிமுறைகளை உருவாக்கும் வரை இந்த கருவிகள் கூகுள் கிளாஸ் போல பிரபலமடைந்து தனியுரிமை பிரச்சனைகள் காரணமாக பெரும் பின்னடைவை சந்திக்கும் அபாயம் உள்ளது. இது ஒரு முக்கியமான எச்சரிக்கை. இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்களின் ஆதரவு எங்களுக்கு மிக முக்கியம்.